ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கர்ப்ப காலத்தில் தலைவலி காரணங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெண்கள் கன்சீவ் ஆனதுலேருந்தே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஃபஸ்ட்டு 3 மாதங்களோ இல்லை 10 மாதம் நம்ம வயிற்றில் குழந்தை சுமக்கும் போதும் நமக்கு உடல் உபாதைகள் நிறைய ஏற்படும். அதில் ஒன்று தான் தலைவலி. இது பொதுவாகவே எல்லாருக்குமே ஏற்படும். கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய தலைவலிக்கான காரணங்களை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதில் ஏற்படக்கூடிய அசௌகரியங்களையும் அதில் ஏற்படக்கூடிய நம்ம வலியையும் குறைக்க உதவும். பொதுவாகவே கர்ப்ப காலத்தில் தலைவலி ஏற்படுவதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்று நம்ம ஹார்மோன் மாற்றம் தான். உங்களோட கர்ப்ப காலத்தில் உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் அதிக அளவில் ஹார்மோன் உற்பத்தி செய்யுது. இந்த ஹார்மோனில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படுறதுனால தலைவலியை தூண்டும். குறிப்பாக ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் குழந்தை உருவதற்கான ஹார்மோன்கள் செயல்படும். அப்போ தலைவலி ஏற்படும். கர்ப்ப காலத்தில் ஈஸ்ட்ரோஜன் அளவு அதிகரிக்கும் போது உங்கள் மூளையில் வலியை கட்டுப்படுத்தும் உணர்வை அது பாதிக்கும். இந்த ஈஸ்ட்ரோஜன் அதனால் தலைவலி ஏற்படும். குறிப்பாக ஒற்றை தலைவலி ஏற்படும். இந்த ஈஸ்ட்ரோஜன் அளவு அதிகரிக்கும் போது. ப்ரொஜெஸ்ட்ரான் அளவு அதிகரிக்கும் போது இது உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய இரத்த நாளங்களை தளர்த்த உதவுது. இரத்த நாளங்கள் தளர்த்துறதுனால இரத்த ஓட்டத்தில் மாற்றங்கள் ஏற்படுத்தும். இதனால் தலைவலி ஏற்படும். நமக்கு கர்ப்ப காலத்தில் ஏற்படும் தலைவலிக்கு இன்னொரு காரணம் நீரிழப்பு. நீர் அதிகமாக குடிச்சிங்கன்னா தான் குழந்தையை சுற்றி உள்ள அம்னோட்டிக் திரவத்தை அதிகரிக்கிறதுக்கும் கர்ப்ப காலத்தில் உங்கள் உடலில் அதிக திரவங்கள் தேவைப்படும். அதுக்கும் இது பூர்த்தி செய்ய உதவுது. நீங்கள் போதுமான அளவு தண்ணி குடிக்காததுனால உங்களுக்கு நீரிழப்பு ஏற்படும். அப்போ தலைவலி கூட ஏற்படும். நீரிழப்பு ஏற்படாமல் இருப்பதற்கு ஒரு நாளைக்கு 8 டம்ளர் அளவு தண்ணீர் குடிக்கணும். நீரோட்டம் உள்ள பழங்களையும் காய்கறிகளும் நீர் நிறைந்த உணவுகளையும் எடுத்துக்கணும். நீங்கள் அடுத்த காரணம் தூக்கம் இல்லாமை. இத்தனை நாள் நல்லா தூங்கிட்டுருப்போம். அப்போ கர்ப்பம் தரித்ததுலேருந்து நமக்கு தூக்கமின்மை ஏற்படும். ஏன்னா வயிறு பெருசாகிறனால நமக்கு ஒரு நிலையான பொசிஷனில் தூங்க கஷ்டமாக இருக்கும். அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறதுனாலையும் தூக்கமின்மை ஏற்படும். அது மணிக்கு பதட்டமாக இருப்பீங்க. குழந்தை எப்போ பிறக்கும் அப்படின்ற பதட்டம் இருக்கிறதுனால நைட்டு தூக்கம் இல்லாமல் இருக்கும். தூக்கம் இல்லாமல் இருக்கும்போது நமக்கு தலைவலி ஏற்படும். தூக்கம் நல்லா வர்றதுக்கு புத்தகம் படிப்பது, சூடான குளியல், அதாவது சூடான தண்ணியில் நீங்கள் குளிக்கணும். கரெக்டாக இந்த டைமில் நம்ம தூங்கிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் கொண்டு வரணும். ப்ரெக்னென்சி பில்லோ இல்லைன்னா நம்ம பில்லோவே நம்ம வயிற்றுக்கு அடியில் வெயிட்டை சுமக்கிற மணிக்கு நீங்கள் வச்சு படுக்க போகும்போது நமக்கு ஈஸியாக தூக்கம் வரும். நெக்ஸ்ட்டு மன அழுத்தம் இல்லைன்னா பதற்றத்தினால தலைவலி ஏற்படும். கன்சீவ் ஆனது உங்கள் வீட்டு பிரச்சனையோ இல்லை வேறு எதையோ நீங்கள் நினச்சி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்கும்போது உங்களுக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தலையை சுற்றி ஒரு இறுக்கமான ஒரு வெயிட்டாக இருக்க மணிக்கு இருக்கும். டென்ஷன்னால் வர தலைவலியை குறைக்கணும்னா தியானம், அது மணிக்கு சுவாச பயிற்சியெல்லாம் எடுக்கணும். உடற்பயிற்சி பண்ணுவதும் நல்லது. அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் கெட் டுகெதர் மணிக்கு பண்ணும்போது நம்ம மற்றதை பற்றி நினைக்காம நம்ம குழந்தையும் நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கலாம். கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் காஃபி நிறையா குடிச்சிருப்பீங்க. கன்சீவ் ஆனதுமே இந்த காஃபி மணிக்கு டீயெல்லாம் குறைக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும். அந்த எண்ணம் வரும்போது திடீர்னு நீங்கள் குறைச்சிங்கனாலும் தலைவலி ஏற்படும். படிப்படியாக குறைச்சிடணும் காஃபின் உள்ள பொருட்களையும் காஃபியையும். கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய ஹார்மோன்கள் மாற்றங்கள் உங்கள் நாசியை வீங்க வச்சு சைனஸ் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சைனஸ் பிரச்சனை ஏற்படுத்தும் போது உங்களுக்கு தலைவலி ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்போ சைனஸ் பிரச்சனை இருக்கவங்களுக்கு உங்கள் நெற்றி, கன்னங்கள், அப்புறம் உங்கள் கண்களை சுற்றியுள்ள இடங்களில் வலி ஏற்படும். இந்த சைனஸ்னால உங்களுக்கு தலைவலி கூட ஏற்படுத்தலாம். உங்களுக்கு ஆவி பிடிக்கிறதுனால இந்த தலைவலியை குறைக்க வாய்ப்பு இருக்குது. கர்ப்ப காலத்தில் உங்கள் ஊட்டச்சத்து நார்மலாக இருக்கிறத விட அதிகமாக தேவைப்படும். விட்டமின் தாதுக்கள்லாம் இல்லைண்டா உங்களுக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இரும்பு சத்து குறைபாடு இரத்த சோகைக்கும் வழிவகுக்கும். இதனால் தலைவலி ஏற்படுத்தலாம். சீரான உணவு உண்ணணும். அதனால் காய்கறிகள், பழங்கள், முழு தானியங்கள், அது மணிக்கு புரதங்கள் அடங்கி உள்ள உணவுகளை சாப்பிடும் போது ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்பட வாய்ப்பு கம்மி. ஸோ அந்த மணிக்கு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தலைவலி குறைவு ஏற்படும்.
10 மணிக்கு அதிக அளவு செல்லு பார்த்தாலும் நமக்கு தலைவலி ஏற்படும். கண்களுக்கு ஒரு சிரமம் கொடுக்கறனால உங்களுக்கு தலைவலி ஏற்படும். செல்லோ டிவியோ அதிகமாக பார்க்கறனால கண்ணில் ஒரு வித அழுத்தம் ஏற்படும். இந்த அழுத்தம் உங்களுக்கு இதனால கூட தலைவலி ஏற்படும். இப்போ 20 நிமிஷம் நீங்கள் செல்லு பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் எதையும் பார்க்காம அமைதியாக இருக்கணும். அதுக்கடுத்து 20 நிமிஷம் நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரிக்கு பார்க்கும்போது கண்ணுக்கு அழுத்தத்தை குறைக்கும். உங்கள் தலைவலியுமே குறைஞ்சிரும். காலத்தில் சிலருக்கு வாசனை பிடிக்காது, சிலருக்கு வெளிச்சமாக ரொம்ப வெளிச்சமாக இருக்கிறதும் பிடிக்காது, சிலருக்கு சவுண்டாக பேசினாலும் இந்த மாதிரி தலைவலி ஏற்படும். கர்ப்ப காலத்தில் உங்கள் சென்சேஷன் அதிகமாக இருக்கிறதுனால இதெல்லாம் ரொம்ப நார்மலாக இருக்கிறது கூட உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் தலைவலி ஏற்படும். இந்த இதை எல்லாத்தையுமே தவிர்க்கும் போது உங்களுக்கு தலைவலியிலேருந்து கொஞ்சம் விடுபடலாம். நீங்கள் எப்போ டாக்டர் கன்சல்ட் பண்ணணும்னா, தலைவலி அடிக்கடி வருது, அது மணிக்கு கண்ணில் பார்வை மாற்றம் ஏற்படுது, மணிக்கு ஹை ப்ரெஷர் இருக்கும்போது தலைவலி ஏற்படுது, கண்ணில் வீக்கம் ஏற்பட்டு தலைவலி வருது, இப்படின்ற போது டாக்டர் கண்டிப்பாக பார்க்கணும். கர்ப்ப காலத்தில் தலைவலி பொதுவானதாக இருந்தாலுமே தலைவலியோடு சேர்ந்து மற்ற சிம்டமும் உங்களுக்கு காமிக்கும் போது டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.